கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காரு? வர்த்தக போர் வந்து எங்க மேல தொடுத்து இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. தொடுத்தது மட்டும் இல்ல, இது ட்ரம்போட முட்டாள்தனமான நடவடிக்கை. இந்த மாதிரி கனடா வந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடு, தோழமை நாடு, எல்லாத்துக்கும் உங்க கூட துணை நின்றுருக்கிறோம். கனடாவில் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில்கள் பாதிக்கப்படும். இந்த மாதிரி ஒரு அழிவை கொண்டு வாரீங்க. இதை கனடா ஒன்றுபட்டு எதிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல மெக்சிகோ அதிபர் சொல்லியிருக்காரு. மோடி என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்லல. ஏன் சொல்லல? அப்ப வந்து பயம். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு வந்து முதல் உரையை வந்து நாடாளுமன்றத்தில் கொடுத்திருக்காரு. அது மிக நீண்ட பெரிய உரை. 1 நிமிடம் 1 மணி நேரம் 40 நிமிடத்துக்கு வந்து அந்த உரை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதில் வந்து பல்வேறு கருத்துக்களை ட்ரம்ப் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது குறிப்பாக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகள், இந்தியா உட்பட மற்ற நாடுகள் எவ்வளோ வரி விதிக்குதோ அதே பரஸ்பர விதி வந்து அமெரிக்கா விதிக்கும் அப்படிங்கிறதும், அது ஏப்ரல் 2லேருந்து நடைமுறைக்கு வரப்போறதா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன மாரி பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் சார்? அதாவது பொதுவாக வந்து ட்ரம்ப் உரையை வச்சு பார்க்கும்போது ஒரு பாப்புலர் பிலீஃப் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியா போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு நிறைய வரி விதிக்கிறாங்க. ஆனால் அதே போல் வந்து மற்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா நிறைய வரி விதிக்கலை. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அமெரிக்காவினுடைய பொருளாதார லாபம் என்பது இந்த ஏற்றுமதி இறக்குமதியை தாண்டி அதனுடைய வர்த்தக பொருளாதார அரசியல் வலைப்பின்னல் வந்து ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்லுவோம். இப்போ கேஎஃப்சி, மெக்டொனால்டு இருக்குது. இது வந்து யார்? அமெரிக்க நிறுவனங்கள். அப்போ இந்த நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து எவ்வளோ லாபத்தை கொண்டு போகிறாங்க, இந்தியாவுக்கு எவ்வளோ டேக்ஸ் கொண்டு போகிறாங்க. அதனால் இதை ஒரு முழுமையாக சித்திரமாக நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ட்ரம்போட வந்து இந்த ட்ரேடு வாரை பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற முக்கியமான பொருட்கள் வந்து என்ன? முதல்ல வந்து ஜுவல்ஸ், வைரங்கள், நவரத்னங்கள், இந்த மாதிரி நகைகள், இதை ஏற்றுமதி பண்ணுறோம். அதுக்கு பிறகு வந்து பார்மசூட்டிக்கல்ஸ், ஜென்ரிக் மெடிசன்ஸ், அப்புறம் வந்து மருந்து உபகரணங்கள், அப்புறம் வந்து மருத்துவ மூலப்பொருட்கள், இதை ஏற்றுமதி செய்கிறோம். அடுத்தது வந்து சின்ன சின்ன மெஷின்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸு, இதை வந்து ஏற்றுமதி செய்கிறோம். அப்போ டெக்னாலஜி, ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மென்பொருள் மற்றும் வந்து ஐடி சர்வீஸ். இப்போ பல வெளிநாட்டு நிறுவனங்களுடைய கிளைகள் வந்து இங்கே செயல்படுது, இந்திய நிறுவனங்களும் செயல்படுது. அப்போ இந்த ஐடி சர்வீஸ் என்பது வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு தான் போய் சேருது. இது ஒன்று. அடுத்து ஜவுளி மற்றும் ஆடைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பருத்தி ஆடைகள், கைத்தறி ஆடைகள், அப்புறம் வந்து ஃபினிஷ்டு கார்மெண்ட்ஸு, இதை ஏற்றுமதி பண்ணுறோம். அப்புறம் வந்து வேதிப்பொருட்கள் சில இது வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா பொருட்கள், சமையல் எண்ணெய், அப்புறம் பல்வேறு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். அடுத்தது வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து ரிலையன்ஸ் பண்ணுற நிறுவனங்கள் இறக்குமதி செஞ்சுட்டு அதை வந்து ரிஃபைன் பண்ணி சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான பொருள். அப்போ இதனுடைய வர்த்தக மதிப்பு என்ன? 2023 டேட்டாவின்படி 78.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து நம்ம செய்கிற ஏற்றுமதியினுடைய மதிப்பு. அப்போ வந்து இந்தியா வந்து மொத்த ஏற்றுமதியில் வந்து அமெரிக்காவினுடைய பங்கு வந்து 17 அல்லது 18%. பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அதில் யூஎஸ்னுடைய ஷேர் வந்து 17 to 18%. இந்தியாவினுடைய மொத்த எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 450 பில்லியன் டாலர். அதில் வந்து அமெரிக்காவினுடைய பங்கு வந்து இவ்வளவு தான். அடுத்தது வந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுற முக்கியமான பொருட்கள் என்ன? நம்ம ஏற்றுமதி செய்கிற பார்த்துட்டோம். என்ன இறக்குமதி பண்ணுறோம்? எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு. இப்போ மோடி போயிருக்கும்போது கூட அதை இன்னும் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கார். நம்ம வளைகுடா நாடுகளோட அமெரிக்காவிலிருந்து அதிகம் வாங்கினால் அது வந்து நமக்கு வந்து செலவு வந்து அதிகம். இப்போ ஈரான் போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்தியா வந்து வாங்கினா அமெரிக்கா வந்து மிரட்டுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதுக்கு பயந்து ஈரான்கிட்டருந்து கொஞ்சமாக வாங்குது அல்லது வாங்காமல் விட்டுருது. அடுத்து அமெரிக்காவிலேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறது வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள். அது வந்து செமிகண்டக்டர்ஸு, வந்து கம்ப்யூட்டர்ஸு, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டிவைஸு, இதை வந்து இறக்குமதி பண்ணுறோம். அடுத்து விமானம் மற்றும் வந்து பாதுகாப்பு உபகரணங்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், அப்புறம் வந்து செக்யூரிட்டியில் உள்ள டெக்னாலஜி இது. அப்புறம் வேதிப்பொருட்கள்,
சில வேதிப்பொருட்களை இறக்குமதி பண்ணுறோம். அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில மருந்து பொருட்களையும் நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். அடுத்தது வந்து மின்சார இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், மோட்டாரு, இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் இது பண்ணுறோம். அடுத்து வந்து விவசாய பொருட்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் விதைகள், இதையும் அமெரிக்காவில் வந்து இறக்குமதி பண்ணுறோம். இப்போ ஓராண்டில் அமெரிக்காவிலிருந்து நம்ம இறக்குமதி செய்கிற பொருட்களுடைய வர்த்தக மதிப்பு என்ன? 2023 டேட்டா படி அது $50 பில்லியன். அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வர்த்தக பற்றாக்குறை 2023 டேட்டாவின்படி $78.5 பில்லியன் அமெரிக்க டாலர். அதாவது அமெரிக்காவிலேருந்து இந்தியாவின் இறக்குமதி $50 பில்லியன் அமெரிக்க டாலராகவும், இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தில் 28.5 பில்லியன் அமெரிக்கன் டாலரை வந்து ட்ரேடு சர்ப்ளஸாக வந்து நம்ம வச்சுருக்கிறோம். அதாவது நம்ம இறக்குமதி பண்ணுறதை விட ஏற்றுமதி பண்ணுறது வந்து அதிகம். அது வந்து ஒரு கொஞ்சம்தான். இந்த இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ட்ரேடு சர்ப்ளஸும் வச்சுருக்கிறீங்க, அதே சமயம் நாங்கள் இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு நீங்கள் வந்து அதிக வரியும் வந்து விதிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ இந்தியா அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு என்ன வரி விதிக்குது அப்படின்றத ஒரு பார்த்துருவோம். எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுக்கு வந்து பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி 5%, அப்புறம் நேச்சுரல் லிக்விட் கேஸுக்கு வந்து 2.5%, இது வந்து வரி. எலக்ட்ரானிக் பொருட்களை பொறுத்த வரைக்கும் 0 to 10%, இதுக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம். விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு 5%லேருந்து 10%, அப்புறம் வேதிப்பொருட்களுக்கு 7.5%லேருந்து 10%, அப்புறம் மருந்து பொருட்களுக்கு வந்து 10%லேருந்து 15%, அப்புறம் மருத்துவ உபகரணங்கள் அதுக்கு வந்து 10%லேருந்து 20% வரைக்கும் டேக்ஸு. விவசாய பொருட்கள் பொறுத்த வரைக்கும் பருப்பு வகைகளுக்கு 50%லேருந்து 100% வரைக்கும், எண்ணெய் விதைகளுக்கு 35%லேருந்து 45%. விவசாய பொருட்களுக்கு ஏன் அதிக வரி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளை வந்து பாதுகாப்பதற்காக அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய விவசாய பொருட்களுக்கு நம்ம அதிக டேக்ஸ் வந்து கட்டுறோம். அப்போ இந்த இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யுது இல்லையா, அதுக்கு என்ன டேக்ஸ் போடுறாங்க அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பீட்டு அளவில் இந்தியாவோட அமெரிக்காவினுடைய டேக்ஸ் வந்து குறைவு. ஜுவல்ஸுக்கு அவங்க போடுறது வந்து 0 to 5.5%, மருந்துக்கு வந்து 0 to 6.5%, ஜவுளி மற்றும் ஆடைகளுக்கு வந்து 10 முதல் 32% வரை, எந்திரங்கள் மற்றும் இயந்திர உபகரணங்களுக்கு 0 to 10%, உணவுப் பொருட்களுக்கும் 0 to 20% அல்லது 0 to 10%. இதுதான் அவங்க வந்து வரி போடுறாங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இப்போ அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 100% வரை வந்து வரி விதிக்கப்படுறதா குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இப்போ 100% வரி விதிக்கப்பட்டால் அது வந்து பெரும்பாலும் அமெரிக்க முதலாளிகளை பாதிக்கக்கூடிய ஒன்றா தானே இருக்கும். ஆமாம், அதாவதுங்க, இந்தியாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி பண்ணுறதுக்கு 0 to 32% டேக்ஸ் வந்து போடுது. நம்ம போடுற டேக்ஸ் வந்து 10%லேருந்து 100% வரைக்கும் வந்து இருக்குது. இந்த வேறுபாடு வந்து ஏன் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்காவிலிருந்து பருப்பு வகைகள், அப்புறம் வந்து மற்ற உணவுப் பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணுறீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு எந்திரமயமாக்கப்பட்ட முதலாளித்துவ உற்பத்தி, பல்லாயிரம் ஹெக்டேரில் வந்து கோதுமை விளையும், பார்லி விளையும், பழங்கள் வந்து விளையும், எண்ணெய் வித்துக்கள் வந்து விளையும். அதை வந்து நீங்கள் மலிவான விலைக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே இறக்குமதி செய்யலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. எப்படி நம்ம வந்து பஞ்சாபில் வந்து விவசாயிகள் வந்து அந்த 3 வேளாண் மசோதாக்களுக்கு எதிராக வந்து எவ்வளவு தீவிர போராட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்தது இந்த 100% டேக்ஸ்ன்றது எங்கே வருது அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய புதிய கார்கள், அதுக்கு தான் வந்து டேக்ஸு. இப்போ வந்து ஒரு புது கார் வருதுன்னு சொன்னால் அதுக்கு 60% டேக்ஸு. யூஸ்டு கார்ஸை இம்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து 135% வந்து டேக்ஸு. இதில் வந்து சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜு, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. சில மாநிலங்கள்லேயும் வந்து டேக்ஸ் வந்து போடுறாங்க. அப்போ ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு புது காரோட வேல்யூ வந்து 50 லட்சம்னு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன டேக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால், அடிப்படை சுங்க வரி 30 லட்சம், அடுத்தது வந்து ஒரு 3 லட்சம் வந்து டேக்ஸு. இந்த சோஷியல் வெல்ஃபேர் வந்து அதுக்கு வந்து 23 லட்சம் டேக்ஸு. மொத்த வரி வந்து 56 லட்சம். அப்போ நீங்கள் 50 லட்சம் காரு வந்து வரியெல்லாம் கூட்டிங்கன்னா 1.06 கோடி ரூபாய் வந்து வருது. இதுவே யூஸ்டு கார்ஸாக இருந்தால் அந்த வரி வந்து 125% போகுது. ஏன்னா யூஸ்டு கார்ஸனுடைய விலை வந்து குறைவு.
அதனால வந்து 125% வந்து டேக்ஸ் வந்து போடுது. இப்போ வந்து விஜய் எல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி பண்ணி வரி கட்டாமல் ஒரு கான்ட்ராவர்சியெல்லாம் வந்து வந்துச்சு இல்லையா? கோர்ட்ல கேஸ் கூட போச்சு. கேஸ் போச்சு இல்லையா? அப்போ பல செலிபிரிட்டிஸு இந்த மாதிரி இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து கார்களை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இப்போ எலன் மஸ்கினுடைய டெஸ்லா வந்து மும்பையிலேயும் டெல்லியிலையும் ஷோரூம் வந்து திறக்க போகுது. அப்போ பேட்டியில் அவங்க 2 பேரும் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் வந்து எலான் மஸ்க்கு காருக்கு வந்து டேக்ஸ் வந்து அதிகம் வச்சுருக்குறாங்க. இதனால் மஸ்க் வந்து அங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாருன்னா அது அமெரிக்காவுக்கு நல்லதல்ல இப்படின்னே வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ இந்தியா வந்து அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிறதுக்கு என்ன காரணம்? தனது உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்களை மேனுஃபேக்சரிங் வந்து செக்டாரை வந்து பாதுகாக்கணும். இப்படி அமெரிக்காவிலேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணீங்கன்னா உள்ளூர் தொழில் வந்து அழியும் அப்படின்றதுக்காக டேக்ஸ் வந்து போடுறோம். ரெண்டாவது வந்து இந்த வெளிநாட்டில் இருந்து இந்த ஆடம்பர கார்களுக்கு நம்ம இறக்குமதிக்கு டேக்ஸ் போட்டிங்கன்னா அது இந்திய அரசுக்கு வந்து ஒரு வரவு செலவு திட்டத்துக்கு வந்து உதவி செய்யும். அதனால் வந்து இப்போ லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து யார் பயன்படுத்த போகிறாங்க? பெரிய பணக்காரர்கள்லாம் பயன்படுத்த போகிறாங்க. அப்போ அதுக்கு டேக்ஸ் போட்டால் வந்து என்ன பிரச்சனை ஆகிருப்போகுது? என்ன டேக்ஸ் போட்டாலும் வாங்கத்தான் வந்து போகிறான். இது வந்து ஒன்று. இப்போ ட்ரம்ப் சொல்வது போல் ஏப்ரல் 2ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூலுன்றதுனால ஏப்ரல் 2 வந்து அமல்படுத்த போகிறாங்க. அதில் ஒன்றும் கிளாரிட்டி வந்து வரல. என்னென்ன பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிக்க போகிறது, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற என்னென்ன பொருட்களுக்கு வரி விதிக்க போகுது, அது இனிமே தான் வந்து வரும். ஒரு கற்பனையாக அதிக வரி விதிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய ஏற்றுமதி வந்து குறையும். ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ணுறவங்க ட்ரம்ப் வந்து 25% டேக்ஸ் போட்டால் அங்கே கன்சம்ஷன் வந்து குறையும். அப்போ அங்கே இருக்கிற வந்து பையர்ஸ் வந்து வாங்குவது வந்து குறையும். அப்போ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வந்து குறைப்பாங்க. இது வந்து ஒன்று. அடுத்து வந்து இந்தியா வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க போகிறதா இன்னும் மோடி வந்து சொல்லலை. அது ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இதை பற்றி வந்து இந்த வரி விலக்கில் இந்தியாவுக்கு வந்து விலக்கு அளிக்க முடியாது, இதை பற்றி நான் ஆல்ரெடி மோடி அவர்களிடம் வந்து தெளிவுபடுத்திட்டேன்னு குறிப்பிடுறாரு ட்ரம்ப் அவர்கள். அல்ல அவர் சொல்லிட்டாரு, ஆனால் நம்மால் வந்து திருப்பி அடிக்கணும் இல்லை. இப்போ கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காரு? வர்த்தக போர் வந்து எங்க மேல் தொடுத்து இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. தொடுத்தது மட்டும் இல்லை, இது ட்ரம்போட முட்டாள்தனமான நடவடிக்கை. இந்த மாதிரி கனடா வந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடு, தோழமை நாடு, எல்லாத்துக்கும் உங்கள் கூட துணை நின்றுருக்குறோம். நீங்கள் வந்து அந்த ஃபென்டினல்ன்ற அந்த போதைப் பொருள் வந்து கனடா எல்லையை தாண்டி வருதுன்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்கிறீங்க. ஜனவரி டேட்டாவின் படி வந்து 1% தான் வந்து அந்த ஃபென்டினல் வந்து உள்ளே போயிருக்குதே தவிர நாங்கள் பார்டர் செக்யூரிட்டி எல்லாம் வந்து டைட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து சும்மா ஒரு உப்புக்கு சப்புக்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இதை பண்ணுறீங்க. இதனால் வந்து அமெரிக்க மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. கனடாவில் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில்கள் பாதிக்கப்படும். இந்த மாதிரி ஒரு அழிவை கொண்டு வாரீங்க. இதை கனடா ஒன்றுபட்டு எதிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல் மெக்சிகோ அதிபர் சொல்லியிருக்காரு. மோடி என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லலை. ஏன் சொல்லலை? அப்போ வந்து பயம். அமெரிக்கான்னா இவங்களுக்கு வந்து ஆண்டவன் மாதிரி. அப்போ சின்ன சின்ன நாடுகள் கொலம்பியா, இந்த மாதிரி எல் சல்வடார், பெரு, அப்புறம் வந்து மெக்சிகோ, கனடா கூட வந்து நம்ம அந்த காலிஸ்தான் அந்த பிரிவினைவாதிகள் கொலை வழக்கில் வந்து கனடா எதிர்த்துலாம் வந்து பேசிச்சு. இந்தியாவும் அதுக்கு எதிர்த்து வந்து தூதரெல்லாம் வந்து நாடு கடத்துறது இதெல்லாம் வந்து செஞ்சுது. அப்படிப்பட்ட கனடா எதிர்த்து நிற்கிது, அமெரிக்கா வந்து எதிர்த்து வந்து இந்தியா வந்து எதிர்த்து வந்து நிற்கலை. அப்போ மோடி வந்து டிப்ளமசி அப்படின்ற பேரில் வந்து உடனுக்குடனே வந்து ட்ரம்பை எதிர்கொள்கிறதுக்கு வந்து பயப்படுறாரு. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 நாட்டிலையுமே வந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலை வந்து உயரும்.